இப்பவுமே இட்லி கடை படத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராஜ்கிரண் தன்னோட ஊர்ல வந்து ஒரு நல்ல ஃபேமஸான இட்லி கடையை வச்சிருக்காரு. அவரோட பையன் தனுஷ், அவர் வந்து ஒரே ஊர்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் வெளியூர்ல போயிட்டு வேலை தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்க போறாரு. சில பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே தனுஷ் வந்து தன்னோட சொந்த ஊருக்கே வர்ற மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த இட்லி கடையில இட்லி சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதையே. தனுஷ் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டர். அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அவர் ஒரு யதார்த்தமான ஒரு பக்காவான பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட்டா பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்கு என்ன எக்ஸாக்டா வேணுமோ அதை கரெக்டா சூப்பர்வா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஷாலினி பாண்டே வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து லிப்சிங் அண்ட் டப்பிங்ல வந்து நிறைய பிரச்சனை. நித்யா மேனன் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகா பண்ணியிருக்காங்க. இளவரசு, பார்த்திபன், அப்புறம் வந்து சமுத்திரக்கனிலாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் வந்து ஒரு பணக்கார அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. தன்னோட பிள்ளைங்க கிட்ட தன்னோட ஆதிக்கத்தை வந்து காமிக்க முடியாத மாதிரி அந்த தத்தளிக்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு. அருண் விஜய் வில்லனா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பணக்கார திமிரை வந்து தனக்குள்ள உள்ள வாங்கிக்கிட்டு அது ஒரு வெளிப்படுத்துற அந்த தருணங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்ல யதார்த்தமா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு.